கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் ஒரு முறை தேவனுடைய ஜீவனின் வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தேவ ஜீவனில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ உங்கள் மனம் மாற்றப்படுவதாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த தேவ ஜீவனில் வேத பாட ஆராய்ச்சிக்கு நாம் கலந்து கொள்வதன் ஒரே நோக்கம், நம்முடைய மனம் தேவனுடைய மனமாக மாற வேண்டும். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே நம்முடைய மனம் தேவனோடு ஒத்து போகிறதை பொறுத்து இருக்கிறது. தேவனோடு ஒத்து போகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையோடு. தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது வித்தியாசமே இல்லை. ஆகவே அந்த வார்த்தையோடு ஒத்து போகிற மனம்தான் வெற்றியின் ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் எப்படி தன் இருதயத்தில் நினைக்கிறானோ அப்படியே அவன் வாழ்வான். அப்போ தேவனுடைய எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களாக்கி கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவ ஜீவன் ஏற்கனவே ஆவியில் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த ஜீவனில் வாழ்வது நம்மை சார்ந்ததாய் இருக்கிறது. அந்த ஜீவனிலும் வாழலாம். அந்த ஜீவன் உள்ளே வைத்துக் கொண்டும் ஜீவனுக்கு அந்நியராகவும் நாம் வாழ முடியும். ஏன்? மனதின் எண்ணங்களை மாற்றாதபடியினால. மனதின் எண்ணங்கள் இந்த ஜீவன் இல்லாதவனுடைய எண்ணங்களாக இருக்குமானால், ஜீவன் உள்ளவனும் ஜீவன் இல்லாதவனாக தான் உலகத்தில் வாழ்வான். பரலோகத்தில் அது வித்தியாசம், அங்க போய் சேருகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் ரெண்டு காரியங்களில் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? உலகத்திலே பரலோகத்தை வாழப் போகிறீர்களா? அதாவது தேவ ஜீவனில் வாழப் போகிறீர்களா? அல்லது உலகத்திலே நரகத்திலே பிசாசின் ஜீவனில் வாழப் போகிறீர்களா? எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ன? தேவனுடைய ஜீவன். ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்ம படிக்கும் போது என்ன சொல்றாரு? இதோ ஜீவனும் மரணம் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். இப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லுகிறார். எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்ல, ஏன் பரலோகத்தை நீ பூமியில் வாழ வேண்டும் என்று பூமியில் அங்க உபாகமம் 11 சொன்னவர் தான் இங்க என்ன சொல்றாரு? அதற்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்வது என்றால் எதில்? நம்முடைய வாயின் வார்த்தையில் முதலில் நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? வாயின் வார்த்தையில் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை நாம் தொடர்ந்து கேட்கிறோம். நாம் எதை பேசுகிறோமோ அதை நாம் தொடர்ந்து கேட்கிறோம். அதுவே நம்முடைய விசுவாசம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்முடைய மனம் மாற்றப்பட வேண்டுமானால், இருதயத்தில் விசுவாசம் அப்படியே எழும்ப வேண்டுமானால், செய்ய வேண்டியதெல்லாம் நாம் தெரிந்தெடுக்க வேண்டியது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சூழ்நிலை என்னவாய் இருந்தாலும் வார்த்தைக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன் என்ற ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து நாம் பேசுவதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஏன்? நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் மனதில் படத்தை உண்டாக்குகிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லாதிருங்கள் என்றார். ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்றாரு. அப்படித்தானே? ஏன் சொல்றாரு? நீங்கள் சொல்லும் பொழுது அந்த எண்ணங்களை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். வாயிலே எதை பேசுகிறீர்களோ அதுவே உங்களுடைய எண்ணமாகிறது. வாயில் பேசுகிறவதை நாம் எண்ணமாக பிடிக்கிறோம். எண்ணங்கள் வராமல் இருக்காது. பிசாசு இரவும் பகலும் நீங்க தூங்கும் போது கூட தவறான எண்ணங்களை அனுப்பி கொண்டே இருப்பான். அந்த தவறான எண்ணங்களை எதிர்ப்பது நம்முடைய வேலை.
அதை வாயிலே நாம் பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு மாறாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதனை நாளில் செய்தது போல எழுதியிருக்கிறதே 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 என்று எழுதியிருக்கிற வசனத்தை சொல்லும் பொழுது எழுதியிருக்கிற வசனங்களை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆகவே தெரிந்தெடுப்பதில் மிக முக்கியமானது. ஏன் அந்த உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ இந்த பரலோக வாழ்வை வாழ வேண்டும்னா தேவன் உன்கிட்ட வானத்திலிருந்து இறங்கி வர நீ வானத்துக்கு போக வேண்டாம், பாதாளத்துக்கு. அப்படின்னா நீ எது கஷ்டமான எந்த காரியத்தையும் நீ செய்ய வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், என்ன? இந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்க வேண்டும். அதேதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் சொல்றாரு. அதே பவுலடிகளார் திரும்பவும் ரட்சிப்பின் நீதியை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், அது உன் வாயில இருக்கணும், உன் இருதயத்தில் இருக்கணும். எது? தேவனுடைய வார்த்தை. அப்போ அவனை எதிர்க்க முடியும். வாயிலும் இருதயத்திலும் இல்லாமல் பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிக்க முடியாது. வாயிலும் இருதயத்திலும் டாக்டர் சொல்ற வார்த்தை, உங்க சூழ்நிலை சொல்ற வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை கொடுத்த வார்த்தை பேசிக்கொண்டே இருந்தீர்களானால் நரக வாழ்க்கை தான் அனுபவிப்போம். அதற்கு மாறாக சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அப்சல்யூட்லி நோ ஹோப். ஆபிரகாமை போல 99 வயதுல இருந்தாலும் அவனை போல ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தாய், தொடர்ந்து 99 இயர்ஸ் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல அவன் 99 வயசுல ஆண்டவர் அவன் பெயரை மாற்றுகிறார். எதற்கு? அவனுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக. அவனுடைய நினைவு எல்லாம் இவ்வளவு ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு பேர் சொல்ல ஒரு குழந்தை இல்லை. அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. சாராளுக்கும் அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த எண்ணம் இருக்கிறபடினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் எண்ணங்களை மாற்றுவதற்கு, இருதயத்தில் விசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்கு. அந்த காலத்தில் அவங்களுக்கு வேதம் இல்ல. நீ என் வேத வசனத்தை பிடித்துக்கொள் சொல்றதுக்கு என்ன செய்தாரு? பெயரையே மாற்றி விட்டார். ஜாதிகளின் தகப்பன், ஜாதியில். இப்போ அவங்க பெயரை சொல்லி மற்றவர்கள் கூப்பிட்டாகணும். இவனும் மனைவியை பெயரை சொல்லி கூப்பிட வேண்டும். அவ்வாறு அந்த பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் எதை அறிக்கை இடுகிறார்கள்? ஜாதிகளின் தகப்பன். சூழ்நிலை என்ன? ஒன்றுமே இல்லை. சரீரம் செத்து போனது. அப்சல்யூட்லி இனி நம்பிக்கையே இல்லை. ஒரு 0.1% கூட இல்லை. ஆனா ஆண்டவர் அவனுடைய வார்த்தையை மாற்றுகிறார். அவன் மாறின வார்த்தையின்படி பேசுகிறான். ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். ஊரே பார்த்து சிரிச்சிருக்கும், சந்தேகமே இல்லை. ஏன்? ஆண்டவர் கூட பார்த்து சிரிச்சாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? லாசரு மரிக்கவில்லைன்னா சிரிப்பாங்க, அப்படிதானே? எவருடைய மகள் மரிக்கவில்லை என்று சொன்னால் சிரித்தாங்க. ஏன்? அது அவர்களுக்கு உலக அறிவுக்கு புரியாதது. ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் செய்து முடித்தவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித எண்ணத்திலே தோன்றவில்லை. ஜென்மஸ்பாவ மனிதன் அதை அறியான், அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆனா பைத்தியமாய் தோன்றுகிறது தான் தேவனுடைய ஞானம். மனிதனுடைய பலவீனத்திலும் அதிக பலமானது என்று பவுலடிகளார் 1 கொரிந்தியரில் நாம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அதை அவர்கள் சொன்னபடியினால அதையே அவர்கள் பேசின, அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எதை இப்பொழுது பேசுகிறார்கள்? தேவன் தந்த வாக்கு தத்தத்தை பேசுகிறார்கள். அந்த வாக்கு தத்தம் தேவன் அவனுக்கு அங்க 15ஆம் அதிகாரத்திலேயே கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் படி இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார்கள். 75 வயசு, இப்ப 99 வயசு.
ஆனா இந்த 24 வருஷம் அவங்களால முடியாததுக்கு காரணம் என்னங்க? அவர்கள் பேச்சு தேவனுடைய எண்ணத்திற்கு ஒத்து போகவில்லை. தேவனுடைய எண்ணம் மனித எண்ணத்தால் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. மனித எண்ணம் 99 வயசுல குழந்தை கடைய சான்ஸே இல்லை என்று சொல்லும். ஆனா தேவனுடைய எண்ணம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால செய்ய முடியாத அது தேவனுடைய எண்ணம். அதனாலதான் ஏசாயா 55 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? உங்க எண்ணம் என் எண்ணம் இல்லப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் போல so much is different. நீங்க நினைக்கிறதெல்லாம் சாதாரண எண்ணம். மனித எண்ணம், உலக எண்ணம். இது அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுடைய எண்ணம். அதை எடுத்து படிப்போம். ஏசாயா 55 எடுத்துக்கொள்ளுங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்போ நம்முடைய நினைவு என்னவாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்? தேவன் நினைவாக மாற வேண்டும். தேவன் நினைவுனா என்ன? தேவ ஜீவனை பெற்றவன் தேவனாக வாழ வேண்டும். அது தேவனுடைய நினைவு. அதுதான் நம்ம இந்த வருடம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 1:26 28 வசனங்கள்ல தேவன் தானியேலின் தீர்க்கதரிசியின் மூலமாக 7ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுத்த வாக்கு. நாம் சப்டியூ, அப்படித்தானே, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். அது தேவனுடைய எண்ணம். ஆனா நாம உட்கார்ந்துக்கிட்டு பார்க்கும்போது, அட இந்தியாவை மோடி ஆள்றான், யுஎஸ் பிடன் ஆள்றான், புட்டின் ஆள்றான், ரஷ்யா நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆளுகை செய்ய வேண்டும். அந்த ஆளுகையை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு உலகளாவிய ராஜ்யத்திற்குள்ளே 2 ராஜ்யங்கள் கிரியை செய்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம். இந்த 2 ராஜ்யத்தில் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறபடியால் இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் டவுன் ஹெவன் ஆன் எர்த். தேவர் ராஜ்யத்தை உலகத்திலே விஸ்தாரப்படுத்துவது தேவர் ராஜ்யத்தை இருதயத்தில் பெற்ற ஒவ்வொருடைய தேவ பிள்ளைகள். எது தேவ ராஜ்யம்? தேவ ஜீவன் நமக்குள் வந்தது என்றால் தேவர் ராஜ்யம், பரலோகம் நமக்குள் வந்தது. அது அங்கே இங்கே என்று சொல்லுவதற்கு ஏது வராது. லூக்கா 17 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ராஜ்யத்தை வெளியே காண்பித்து ஆண்டவர் செய்தார்ல, வியாதியஸ்தலை சொஸ்தமாக்கி பிசாசிகளை துரத்தி என்ன பண்ணாரு? அந்த ராஜ்யத்தை அகற்றி தேவர் ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்போ நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவன் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆளுகை செய்ய இந்த உலகத்தை தேவர் ராஜ்யமாய் மாற்ற, அதை மாற்றுவதற்கு நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்று இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, உங்கள் நினைவுகளை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் நினைவுகள் இன்னும் தேவனுடைய நினைவுகளாக இல்லையே. இந்த உலகத்தில் வாழ்கிறபடினாலே புது சிருஷ்டி இன்னும் எண்ணம் பழைய எண்ணமாய் இருக்கிறபடினால, பழைய எண்ணம் என்ன? தேவனுடைய ஜீவனே இல்லாமல், அப்படின்னு என்ன? தேவனுடைய ஸ்பாவமே இல்லாமல், தேவனுடைய திறமையே இல்லாமல், தேவனை தேவனாக்குகிற அந்த சக்தியே இல்லாமல், மனிதனை மனிதனாக்குற சக்தியில் இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அது எப்போ வாழ்ந்தீங்க? ஆவி உயிர்ப்பிக்கப்படல, சரீர மண்டலத்தில் காண்பது மெய் என்ற உலக விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். தேவனுடைய விசுவாசம் என்ன? காணாதது நிச்சயம். மனித விசுவாசம் என்ன? காண்பது நிச்சயம். இது பழைய ஸ்பாவம். எது? காண்பது நிச்சயம் என்பது பழைய ஸ்பாவம். இப்போ மறுபடியும் பிறந்ததும் என் ஆவியில் வந்த புதிய ஸ்பாவம் என்ன? தேவனுடைய ஸ்பாவம், தேவனுடைய ஜீவன். அது என்ன தேவ ஸ்பாவம்? என்ன தேவ ஜீவன்? அவருடைய விசுவாசமே நம்முடைய விசுவாசமாயிற்று.
நம்ம அநேக காரியங்கள் அதை பார்த்துட்டோம். அப்படிதானே? தேவனுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம் என்றால், தேவனுடைய ஸ்பாவம் நம்முடைய ஸ்பாவம், தேவனுடைய ஜீவன் நம்முடைய ஜீவன். ஆனா நம்ம உன்னை எப்படிதான் வாழ்றோம்? பழைய ஸ்பாவம் என்ன? நான் பார்த்தான் நம்புவேன், விசுவாசிப்பேன். புதிய ஸ்பாவம் என்ன என் இருதயத்தில் வந்தது? காணாதது நிச்சயம், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை பார்க்கிறது தேவனின் ஸ்பாவம். அப்படிதானே? தரிசித்து நடப்பதல்ல, தரிசியாமல் விசுவாசித்து நடப்பது தேவனுடைய ஸ்பாவம். விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லு வேதம்? தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ மறைந்திருக்கிற உண்மையின் நிச்சயம், உறுதிதான் விசுவாசம். ஆபிரகாமுக்கு ஜாதிகளின் தகப்பன் என்பது மறைந்திருந்த தேவனுடைய உண்மை. ஆனா ஐம்புலன் உறவினால் அதை அவன் பார்க்க முடியவில்லை. இப்ப எது அவனுக்கு தேவையாயிருந்தது? விசுவாசம் தேவையாயிருந்தது. அந்த விசுவாசத்தை உற்பத்தி பண்ண அவனுடைய ஐம்புலன் அறிவு அல்லது ஐம்புலன் அறிவினால் வந்த மனதின் எண்ணங்கள் அவனுக்கு தடையாக இருந்தது. ஆகவேதான் தேவன் அவருடைய பெயரை மாற்றுகிறார். ஏன்? அவனுடைய எண்ணம் தேவனுடைய எண்ணத்தோடு ஒத்து போகவில்லை. அததான் இங்க நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய நினைவு ஆபிரகாமை பற்றி ஜாதிகளின் தகப்பன். நம்மை பற்றிய நினைவு என்ன? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர் என்பது தேவனுடைய நினைவு நம்மை பற்றி. அப்படித்தானே? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லா இடங்களிலும், அப்படிதானே, எப்பொழுதும் அவரை கொண்டு எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய வாசனை என்ன? தேவன் எப்படி இருக்கிறார்? தேவனுடைய சாயல் என்ன? தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது தோக்கிற ராஜ்யம் அல்ல, எப்பொழுதும் ஜெயிக்கிற ராஜ்யம். வியாதியாய் இருக்கிற ராஜ்யம் அல்ல, சுகமாய் இருக்கிற ராஜ்யம். பாவத்தில் வாழ்கிற ராஜ்யம் அல்ல, பாவத்தை மேற்கொண்டு நீதியில் என்று வாசனையை வீச பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவன் போன இடமெல்லாம், ஒரு மனுஷன் அவன் போன இடமெல்லாம் சபைகளை ஸ்தாபித்து ஒரு பெரிய எழுப்புதல், உலகத்தை தலைகீழாய் திருப்புகிறவன், வேர்ல்ட் சேஞ்சஸ் என்ற பெயரை பெற்றான். எப்படிங்க? அவன் மனம் மாற்றப்பட்டான். அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல இந்த ஆயத்தம் பண்ணல, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினால் வெளிப்படுத்தினான்னு அங்க முடிக்கும் போது 16ஆம் வசனம் என்ன சொல்றது? எங்களுக்கோ தேவனுடைய சிந்தை மனம் இருக்கிறது என்று. ஏன்? தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. எந்த பகுதிக்கு நான் சென்றாலும் சுவிசேஷம் அந்த பகுதியை மேற்கொள்ளும் என்று சுவிசேஷத்தை சொல்லுவதில் கண்ணும் கருத்துமாயிருந்தார். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு? எல்லா இடங்களிலும், அது தெசலோனிக்கே பட்டணமோ, கொரிந்து பட்டணமோ, எபேசு பட்டணமோ, பிலிப்பு பட்டணமோ, கொலோசே பட்டணமோ, எதுவாயிருந்தாலும், ரோம பட்டணமோ, எங்களை கொண்டு தேவர் ராஜ்யத்தின் வாசனையை, தேவனுடைய வாசனையை வீச பண்ண எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி. ஏன்? அவனுடைய மனநிலையை அவ்வாறு மாற்றிக்கொண்டான். பழைய மனநிலை, பழைய உடன்படிக்கையின் மனநிலை. இப்பொழுது புதிய மனநிலை அவனுக்கு என்ன? கிறிஸ்துவின் மனநிலையை தன்னுடைய மனநிலையாக்கி கொண்டான். அதனால எங்களுக்கோ we have the mind of Christ என்று சொல்லுகிறான். அததான் இங்க சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் ஆக வேண்டும். அப்பதான் உங்க வழிகள் என் வழியாக மாறும். ஏன்? இது ரெண்டும் அவ்வாறு இல்லை என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிறந்துட்டோம், புது சிருஷ்டி தான், அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டோம்.
அவரோடு பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம். அவர் நம்முடைய ஆவியிலே வந்து நம்முடைய ஆவியிலே ஒன்றாகி அவரை பற்றிய உண்மையெல்லாம் நம்மை பற்றிய உண்மை, அவருக்கு நடந்ததெல்லாம் நமக்கும் நடந்தது. அவர் மூத்த சகோதரர், நாம் இளைய சகோதரர். அவருடைய சாயலில் இருக்கிற மகிமையை விளங்க பண்ணுகிற கிருபா பாத்திரங்கள். ஆனா இந்த எண்ணங்கள் மாற்றப்படவில்லை, பழைய எண்ணங்கள். ஆகவே பழைய வழிகளிலே ஒரு மனிதனுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த வழியில் தான் அவன் நடப்பான். வேறு விதமாய் அவன் நடக்க முடியாது. where the mind goes your life follows. அப்படிதானே? உங்கள் மனம் எங்கு சொல்லுகிறதோ அங்குதான் உங்க வாழ்க்கை அமையும். அப்ப உங்க வாழ்க்கையை நிர்ணயிப்பது மனதிலே உங்களுடைய எண்ணங்கள் என்ன, அதான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த வழி என்ன? உன் வழியை நீ வாய்க்க பண்ணும்படி. யோசுவா 1 பிசாசு எல்லா விதத்திலும் தடை பண்ண பார்ப்பான், முக்கியமான சத்தியத்தை சொல்லும் பொழுது. அப்ப யோசித்து பாருங்க, என்ன சொல்லிக் கொண்டிருந்த? உங்கள் நினைவுகள் தேவனுடைய நினைவாய் மாற வேண்டும். உங்களுடைய வழிகள் தேவனுடைய வழியாய் மாற வேண்டும். அப்பொழுது பரலோகத்தை பூமியில் வாழ முடியும். அததான் அவர் சொல்றாரு. உன் நினைவு என் நினைவு மாதிரி இல்லடா, உன் வழி ஏன் வழி இல்லடா, நீ ஏன் என் நினைவுக்கு ஏன் வழிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. அந்த 55ஆம் அதிகாரத்துல பூமியை பார்க்கலும் 9ஆம் வசனம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. அப்ப எவ்வளவு பெருசு, கொஞ்சம் கூட நீங்க கிரகிக்க முடியாது, நம்ப முடியாது. கிரகிக்க முடியாது என்ன? அது உன் கண்களுக்கு புரியாது, மனதுக்கும் புரியாது. கண்ணால பார்க்க முடியாது, மனதுல புரிய முடியாது. அவ்வளவு பெருசு உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவு. உன்னுடைய வழி வாய்க்க பண்ணுகிறதற்கு அவ்வளவு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். நம்ம நினைவெல்லாம் பூமியும் அவருடைய அவ்வளவு பெரிய நினைவு. பாருங்க, 99 வயசு ஆபிரகாமுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா ஆண்டவருடைய ஜாதிகளின் you will be father of many nations நடந்துச்சா இல்லையாங்க? இன்னைக்கு சரீர பிரகாரமாக அந்த இஸ்ரவேலர் யூதர்கள் மாத்திரமல்ல, ஆவியின் பிரகாரமாக விசுவாசிக்கிற அனைவரும் ஆபிரகாமுடைய புத்திரராய் இருக்கிறோம், புத்திரியாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லு. அப்போ லிட்டரலா இட் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்ட். இஸ் இட் பாசிபிள்? அன்னைக்கு யோசித்தா முடியவே முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கறனால அது நிறைவேறினது என்று சொல்லுகிறோம். அவ்வளவு பெரியது. உங்க கண்களில இப்ப நீங்க பார்க்கிற சூழ்நிலை முடியவே முடியாதுன்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது எனக்கு அற்ப காரியம், லேசான காரியம் என்று சொல்லுகிறார். அந்த லேசான காரியம், லகுவான காரியம் அவருக்கு. ஏன்? அவர் நம்மை பற்றி வைத்திருக்கிற நினைவுகள் இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. மழை போல உனக்கு முன்பாக பிரச்சனை இருக்கலாம். அந்த மழை போன்ற பிரச்சனையை நீ தூசி ஆக்கி விடுவாய் என்று அவருடைய நினைவாய் இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய நினைவு என்னை பற்றி என்ன சொல்லுகிறது? மாபெரும் பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லுகிறது. அது ஒண்ணுமில்லாம போகும் சொல்லுகிறார். ஆனா நமக்கு என்ன? இந்த சூழ்நிலையே மனதுக்கு முன்பாக வந்து அதுவே நம்முடைய எண்ணமாய் இருக்கிறது. அது நம்முடைய எண்ணமாய் இருக்கிற வரைக்கும் அதுதான் இருக்கும். தேவனுடைய எண்ணமாக வேண்டும். ஏன்? ஏற்கனவே அந்த சூழ்நிலையை நான் ஜெயித்தவன், இனி ஜெயிக்க போவதில்லை. எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணிவிட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அப்படிதானே? 1 கொரிந்தியர் 15:57 நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அந்த நினைவுகள் நம்முடைய நினைவாக வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றாரு,
இது நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இருந்தா நீங்க பார்த்துட்டா ரைட் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. அது இல்லடா இது. இது சம்பந்தமே இல்லாதது. மனித எண்ணத்தினால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. உன் கண்களின் பார்வையினால நீ அதை அறிய முடியாது. அது கசந்த மாறிதான் இருக்கும் உன் கண்ணுக்கு. ஆனா உன் மனதுக்கும் அது புரியாது, கண்ணுக்கும் அது தெரியாது. ஆனா தேவனுடைய எண்ணம் என்ன? உன் கண்ணுக்கு புரியாதது, மனதுக்கு தெரியாதது. அதை தம்முடைய வார்த்தையினாலே அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். முடியாததை முடியும் என்பதாக்குகிறது தேவனுடைய வார்த்தை. அதுதான் அது என்ன வார்த்தைன்றோம்? கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் எபேசியரை பார்த்து அந்த வார்த்தை தான் நம்மை சுதந்தரிக்க பண்ணும். அப்படின்னா என்ன? எப்பேற்பட்ட மலை போன்ற சோதனையாய் இருந்தாலும் நம்மை ஜெயிக்க வைப்பது சத்தியம், சத்தியம், சத்திய வார்த்தை. அததான் அவர் சொல்றாரு. அங்க சொல்லிட்டு பாருங்க. அதுதான் அவருடைய எண்ணம், அதுதான் அவருடைய நினைவு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி 10, 11 வசனத்தில் அவர் சொல்வதை வாசிக்கிறோம். மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அத சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே அது எப்படி கொடுக்கிறது? வானத்திலிருந்து இறங்கி அது திரும்புறது இல்ல, அது விரும்பின காரியத்தை செய்கிறது. வானத்திலிருந்து மாரியும் மலையும் வரும் பொழுது பூமியை நனைத்தா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் நான் என் வீட்டு பக்கத்தில் உள்ள இடத்த என்னதான் ஜேசிபி போட்டு கிளீன் பண்ணி வச்சாலும் ஒரு மழை பெய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எவர் கிரீன். ஏன்? அது வந்த காரியத்தை அது நிறைவேற்றும். அது தேவனுடைய செயல். அது nobody can stop it. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அப்படியே என் வாயில் இருந்து முதல்ல என் வழிகள் என் நினைவுகள் என்று சொல்லி அது எங்க இருக்கு? நீங்க என்ன சொல்றாரு? என் வாயில் இருந்து புறப்படும் வசனம். அப்படியே என் வாயில் இருந்து புறப்படும் வசனம் அப்படின்னா என்னங்க? நாட் த ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, தேவன் பேசுகிற வார்த்தை. இது எழுதப்பட்ட வார்த்தையாய் இருக்கும் வரை காரியத்தை நடப்பிக்காது. அது தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தையாய் இருக்க வேண்டும். அததான் ரோமர் 10:17 என்ன சொல்றாரு? விசுவாசம் தொடர்ந்து சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடியால் ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கையில் நடக்காது. இதெல்லாம் பிராமிஸ். தேவ ஜீவனில் வாழ்வது தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. அது தேவன் என்னோடு எப்பொழுது பேசுகிறார்? இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது. அதை நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். அவருடைய சத்தத்தை கேட்க எழுதப்பட்ட வார்த்தையிலே உங்கள் ஆவியிலே அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அதை ரேமா, தேவன் பேசின வார்த்தை என்று சொல்லுகிறோம், இல்லை வெளிச்சம் என்று சொல்லுகிறோம், விசுவாசம் என்று சொல்லுகிறோம், வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம், தேவன் என்னோடு என் ஆவியில் பேசினார் என்று சொல்லுகிறோம். அந்த வார்த்தை தான் அப்படித்தானே சொல்றாரு, என் வாயிலிருந்து அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும். தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு என்ன ஆயிடுது? உங்கள் எண்ணங்கள் முற்றிலுமாய் மாற்றி அமைக்கப்படுகிறது. பழைய எண்ணம் முடியாது, இது என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, ஒரு கலக்கம், ஒரு குழப்பம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவனே உங்கள் ஆவியில் நான் சொன்னல, என்னுடைய வாழ்க்கையில பைல்ஸ்ல ஆண்டவர் பேசும் பொழுது அறிகுறிகள் எல்லாம் இருந்தது. ஆனா என் இருதயத்துல ஆண்டவர் அந்த விசுவாசம், வெளிப்பாடு, அந்த வெளிச்சம், அது தேவன் என்னோடு பேசினபடினால சூழ்நிலையை பாடாதபடி, ஐயா அந்த விசுவாசம் வரும் பொழுதுதான். அப்படின்னா என்ன? அவர் வாயிலிருந்து சத்தத்தை நீ கேட்கும் பொழுதுதான். எழுதப்பட்ட வார்த்தை அல்ல.
நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தை தேவன் உங்களோடு பேசுகிற ரேமா வார்த்தையாக மாற வேண்டும். வாயிலிருந்து மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, that means the spoken word which you hear. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் தம் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் பேசுகிற வார்த்தை தான் உங்களை குணமாக்கும். தழும்புகளால் குணமானேன் என்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. என் மூளை அறிவுக்கு தெரியும். ஆனால் எந்த நாளில் அந்த வார்த்தை என்னோடு பேசுகிறதோ, அந்த வார்த்தை என் இருதயத்திலே வெளிச்சத்தை தருகிறதோ, வெளிப்பாட்டை தருகிறதோ, விசுவாசத்தை தருகிறதோ, தேவன் என்னோடு பேசினார் என்ற உறுதியை தருகிறதோ, அந்த நாளில் என்ன ஆகிறது? அது என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அதுதான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த வார்த்தை you become a doer of the word. அங்க அப்படிதான் சொல்லுவார் 1:8. அந்த வார்த்தையின்படி செய்ய உன்னை மாற்றுகிறது. அந்த வார்த்தையின்படி வாழ உன்னை மாற்றுவது தியானம். வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அததான் அங்க 1:8 நீங்க திரும்பவுமா தியானித்து பாருங்க. ரொம்ப தெளிவாய் சொல்லுவார். அப்போ அது நம்முடைய இருதய படமாகிறது. அததான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 கொரிந்தியர் 3:18, யாக்கோபு 1:25 இதுல எல்லாம் சொல்லியிருக்காத நான் சொல்லியிருக்கு. இப்ப நேரம் இல்லைனால அங்க போல. நம்ம இதை முடிச்சிருவோம். இங்க பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து, நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாயிலிருந்துனா ஸ்போக்கன் வேர்ட், ரேமா வேர்ட், ரிவீல்ட் வேர்ட், வெளியாக்கப்பட்டதுதான் நமக்கு சொந்தம். உபாகமம் 29:29 சொல்றாரு, வெளியாக்கப்பட்டதெல்லாம் நாம் சுதந்தரிப்போம், நமக்கு சொந்தம். வெளிப்பாடு இல்லாத சத்தியம் நம்ம சொந்தமாக்க முடியாது. அதை சொந்தமாக்கத்தான் தியானம் பண்ண வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறது, தேவன் விரும்புகிறது, தேவ வார்த்தையிலே தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வழி என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார், தேவன் என்னை குறித்த தேவனுடைய விசுவாசம் என்ன, அப்படிதானே? தேவனுடைய வார்த்தை என்னங்க? தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் என்னை குறித்து தேவனுடைய என்ன என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்துக்கு என் விசுவாசம் மாற வேண்டும், என் மனதின் எண்ணங்கள் மாற வேண்டும். அதற்குத்தான் தேவனுடைய வார்த்தையாகிய தேவனை இரவும் பகலும் தியானிக்க சொல்லுகிறோம். அது விரும்புகிறதை செய்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். எதற்கு நான் இவைகளையெல்லாம் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன்? தேவனுடைய வார்த்தை பேசுகிற வார்த்தையாய் மாறும் பொழுது உங்கள் எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. இட்ஸ் நாட் a one day process, it's a lifelong process. ஒரு நிமிடத்திலே நாம் மறுரூபமாகிறோம் ரகசிய வருகையில். ஆனா அவரை முகமுகமாய் பார்க்கும் பொழுது, இப்பொழுது அந்த சாயலை கண்ணாடியில், இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன் அந்த சாயலை பார்த்து பார்த்து ஒரு மகிமையிலிருந்து அடுத்த மகிமை, அடுத்த மகிமை என்று நாம் மறுரூபமாகி கொண்டே இருக்கிறோம். We are transformed into the same image. ரோமர் 12:2 அதான் சொல்றாரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்றாரு, மறுரூபமாகிறது. இட் இஸ் நாட் இன்ஸ்டன்டேனியஸ் 100% டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமை, இன்னொரு மகிமை, இன்னொரு மகிமை. It's a gradual, ever increasing glory. ஒரு விசுவாசத்திலிருந்து அதிகமான விசுவாசம், நீதியிலிருந்து இன்னும் இதில் அந்த அறிவிலே நாம் வளருகிறோம். ஆனா உண்மை என்ன? நம்முடைய ஆவியில 100% நாம் பெற்றுவிட்டோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய சாயலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா மனம் மாற்றப்பட அந்த சாயல் நம்மிலே வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ அதனால்தான் நான் போன வாரமே உங்களுக்கு 2 கொரிந்தியர்
10ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து 5 வசனம் எடுத்து உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். அங்கு சொல்லப்பட்டதை நான் சொன்னேன். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான வேலை. எப்படி? நம்முடைய மனதிலே அவன் கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்கள். அதனாலதான் பிடிவாதம் என்ற வாதம் ஒன்று மனதிலே இருக்கிறது. அந்த அரண் என்று சொல்லுகிறார். அந்த பிடிவாதத்தை அரண் என்று சொல்லுகிறார். மனதின் ராஜ்யம் என்று சொல்லுகிறார். மனதின் கோட்டை என்று சொல்லுகிறார். அதை தகர்க்கணும். அப்படிதானே? விரோதமாக அது எழும்புகிறது. அந்த எண்ணங்களை தகர்க்க வேண்டும். அந்த அரண்களை தகர்க்க வேண்டும். அதை தேவனுடைய எண்ணங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களை விடுதலையாக்குவதிலும் 2 ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார். மறுபடியும் பிறந்த சிருஷ்டி, புது சிருஷ்டி என்ன பண்ணணுமா? எண்ணங்களை மாற்ற வேண்டும். எதற்கு? தன்னுடைய வாழ்க்கையிலே ராஜ்யத்தையும் தேவனையும் காண்பிப்பதற்கு. அதான் டிரான்ஸ்பர்மேஷன். அப்படிதானே? மத்தேயு 17ல பார்க்கிறோம். ஆண்டவர் மறுரூப மலையில எப்படி தம்முடைய உள்ளான சாயலை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று. அதுதான் நம்முடைய உள்ளான ஆவில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று சரீர சாயலிலே உலக மக்கள் காணத்தக்கதாக வெளிப்படுத்துவதுதான் இந்த மறுரூபம், டிரான்ஸ்பர்மேஷன். உள்ளான ரூபம் வெளியாக காணப்படுகிறது. அதற்கு பிரதானமானது அததான் ரோமர் 12:2ல தெளிவாய் சொல்லுகிறார். அது எப்படி என்றுதான் 2 கொரிந்தியர் 3:18ல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 2 இடத்துல அந்த மறுரூபம் டிரான்ஸ்பர்மேஷன் ஆர் டிரான்ஸ்பிகுரேஷன். அப்படிதானே? ஃபிகர் மாறுகிறது என்று சொல்லுகிறார். ரூபம் மாறுகிறது. வெளியான ரூபம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இதற்கு தேவையெல்லாம் என்னங்க? தியானம் ஒண்ணு மாட்டுதான். இந்த மனதின் எண்ணங்களை மாற்றலனா பிசாசு அவனுடைய ராஜ்யத்தில் நம்மை வாழ வைப்பான். அதனால சொன்னேன், யூ ஹேவ் சூஸ். 2யும் உனக்கு முன்னால வைக்கிறேன். உபாகம் 30 சொன்னேன், ரோமர் 10 சொன்னேன். 2யும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். யூ சூஸ். நீ ஜீவனை பேச போகிறியா? மரணத்தை பேச போகிறியா? ஏன்? நீ ஜீவனை பேசும்போது ஜீவனுடைய எண்ணங்கள் மனதிலே பதிக்கப்படுகிறது, அரணாக மாறுகிறது. மரணத்தை பேசும் பொழுது மரணம் என்ன? ஜீவ வார்த்தைக்கு எதிரான எல்லா எண்ணங்களும், புறம்பான எல்லா எண்ணங்களும் எதுதான்? மரணத்தின் எண்ணங்கள், இருளின் எண்ணங்கள், பிசாசின் எண்ணங்கள். தேவ வார்த்தைக்கு புறம்பானது. அது மனித எண்ணம் என்று உன்னை நம்ப வைப்பான். அது மனித எண்ணம் அல்ல. உலகத்தின் அதிபதியானவன் உலக எண்ணம் என்று சொல்லுகிறது அவனுடைய எண்ணம். ஆகவே அது மனித எண்ணம் உன்னுடைய எண்ணம் என்று நினைக்க, அது அவனுடைய எண்ணம். அந்த மனித எண்ணத்தை எடுத்து போட்டு, அதான் சொன்னேன், மனித விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். அதுவே பாருங்க, மனித எண்ணத்தின் மனித விசுவாசத்தின் எண்ணம் என்ன? ஒரு காரியத்தை என் ஐம்புலன் உணர்வினால நான் பார்த்தேன்னா அது மெய். இது என்ன விசுவாசம்? மனித விசுவாசம், உலக விசுவாசம், மனித எண்ணம், உலக எண்ணம். இப்ப எப்படி நான் இருக்கிறேன்? தேவ ஸ்பாவத்துல இருக்கேன். அப்ப என் எண்ணம் எப்படி மாறணும்? தேவ ஸ்பாவமாக, தேவ விசுவாசமாக மாறணும். தேவ விசுவாசம் என்ன? காணாமல் விசுவாசிக்கிறது. பிலீவிங் வித்தவுட் சீயிங். திஸ் இஸ் மை நியூ நேச்சர். மை நியூ நேச்சர் இஸ் காட்ஸ் நேச்சர். என்னுடைய புதிய ஸ்பாவம் தேவனுடைய ஸ்பாவம் என் ஆவியில் இருக்கிறது. அது மறுரூபமாக என் சரீர வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். என்னுடைய பழைய ஸ்பாவம் இன்னும் என் எண்ணங்களில் இருக்கிறது. ஏன்? அது அரணாக உலகத்தில் நான் வாழ்ந்து கண்ட, அனுபவித்த, கேட்ட காரியங்களினாலே என் மனதிலே என்ன ஒரு எண்ணம் இருக்கு? நான் கண்டா விசுவாசிப்பேன். சுகமானதை கண்டால் நான் விசுவாசிப்பேன். அந்த எண்ணம் இருக்கும் வர இந்த தேவ எண்ணம் காணப்பட முடியாது. தேவ எண்ணம் என்ன சொல்லுகிறது? காணாமல் விசுவாசிக்கிறது. தோமாட்ட என்ன சொன்னாரு? யோவான் 20:25
அந்த 20ஆம் அதிகாரம் 25 வசனத்தை நீங்க 21ல இருந்து 25 வரைக்கும் அங்க என்ன சொல்றாரு? காணாமல். அது தேவ விசுவாசம். அவர்கள்தான் பாக்கியவான்கள். வேதத்துல வசனம் எழுதப்பட்டிருக்கிறபடினால் அது நடக்கும் சொல்லல. நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல மரியாள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாங்க? விசுவாசித்தவளே பாக்கியவதி, தேவனால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? மனதின் எண்ணங்கள் மாற்றப்பட்டு அதன்படி விசுவாசிக்கும் பொழுது. என்ன? நான் காணல, தேவகுமாரன் என்னில் பிறக்க போகிறான் என்பதை மரியாள். ஆனா வார்த்தை வந்தது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. சூழ்நிலை சான்ஸ், ஏன்னா இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. உலக அனுபவத்துல ஒரு கன்னி கற்பதாவது கேள்விப்படாத சமாச்சாரம். ஆனா தேவ வார்த்தையை முழுவதுமாய், தேவனுடைய எண்ணத்தை அவள் முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டாள். உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று அந்த வார்த்தையின்படி தன் எண்ணங்களை மாற்றிக்கொண்டாள். அங்க 2வது பாத்தீங்கன்னா, மேரி பாண்டட் தி வேர்ட்ஸ் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். தேவதூதரால் சொல்லப்பட்டதை மனதில் திரும்ப திரும்ப நினைத்தால். பாண்டரிங் தியானத்துல ஒரு வார்த்தை என்னது? மனதில ரூமினேட் பண்றது, மாடு மாறி அசை போடுகிறது இஸ் பாண்டரிங், ரூமினேட்டிங். அதுதான் மெடிடேஷன். அப்போ அததான் இங்க என்ன சொல்றாரு? விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்ப யாருக்கு தேவனால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்? வேதத்தில் எழுதப்பட்டபடியா எல்லாருக்கும் நிறைவேறணும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், that is a responsibility for you to manifest God's word in your life. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையிலே காண்பிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, உலக மக்கள் காண்பதற்கு உங்கள் மேலே ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. You have to choose to believe, to change your mind. மனதின் எண்ணங்களை மாற்ற வேண்டியது. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ, இப்போ மேரி தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால், அதுவரை அவருடைய எண்ணம் என்ன? கல்யாணம் ஆகணும், புருஷனை அறியணும், குழந்தை பிறக்கணும். இப்ப அவருடைய எண்ணம் என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய வார்த்தை. ஏன் 1:37 ஏஞ்சல் சொல்றான், லூக்கா 1:37. அந்த எண்ணங்களை ஏற்றுக்கொண்டால் தேவனால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை என்ற எண்ணம், அந்த விசுவாசம் இருதயத்திலே உம் வார்த்தையின்படி ஆக கடவது என்று சொல்லுகிறாள். இங்க எலிசபெத் சொல்லும் பொழுது என்னதா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. எலிசபெத் வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? அது நிச்சயமாய் நிறைவேறும். ஏன்? தேவனால் சொல்லப்பட்ட. ஏன்? she has believed. விசுவாசிக்கல, நிச்சயமா நிறைவேறாது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. if you don't believe a word, it will never happen in your life. வேதம் தெளிவாய் விசுவாசித்தவளே, அதேதான் எபிரேயர் 4:2 சொல்றாரு. உன் எண்ணங்க, there is nothing impossible. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? வனாந்திரத்துல ஆண்டவர் 11 நாள்ல அவனை கொண்டு போயிருக்கணும். 40 வருஷம் யோசித்து பாருங்க. 11 days journey became 40. அதுல யோசுவா காலேப் தவிர ஒருவரும் உள்ள போக முடியல. ஏன்? எண்ணங்கள் மாற்றப்படவில்லை. இருதய விசுவாசம், சூழ்நிலை, ஐம்புலன் உணர்வு, உலக விசுவாசம். ஆனா யோசுவா காலேப் வேற ஆவி உடையவர்கள். விசுவாசத்தின் ஆவி. அவங்க தேவன் சொன்னதுதான். சூழ்நிலை பார்க்கறாங்க. அமலேக்கியர், ஜெயண்ட்ஸ், ராட்சதர்கள். ஐயோ, கோட்டை பக்கத்திலேயே போக முடியாது. இது உலக அறிவு சொல்லும். உலக விசுவாசம் பார்ப்பதை சார்ந்து இருக்கிறது. ஆனா இவங்க விசுவாசம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தை. இவங்க 2 பேரும் வார்த்தையை பிடித்துக் கொண்டார்கள். வார்த்தையை தங்களுடைய முழு எண்ணத்தில் மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். நாம் எளிதாய் சுதந்திரிப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் அழுகுறான், சாக போறோன்னு. இவன் எளிதாய் சுதந்திரிப்போன் கொண்டாடுறான். 2 பேருக்குமே வார்த்தை வந்தது. 2 சாராருக்கும். அந்த 10 பேர் சொன்னதை கேட்டுதான் அந்த ஹோல் 6 lakhs adult மேல்ஸ்ல அவங்க பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாமே மரித்தாங்க. பிள்ளைகள் அல்ல, அடுத்த சந்ததி போனது. அப்ப பாருங்க, 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே சுதந்திரிக்கல. 20 வயது கீழே இருந்தவங்க தான் சுதந்திரித்தால் என்று வேத வசனம் அங்கு சொல்லுவதை நாம். காரணம் என்ன?
அததான் எபிரேயர் 4:2 என்ன சொல்றாரு? 2 பேருக்கும் நல்ல செய்தி தான் கானான பற்றி வாக்கு. நமக்கும் எல்லாருக்குமே இது வாக்குத்தத்தம் தான். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சந்தேகமே இல்ல. அது இல்லன்னு யாருக்குமே இல்ல. எல்லாருக்குமே சொந்தம். எல்லாருமே அனுபவிக்க முடியும். பழைய உடன்படிக்கை மாதிரி நிபந்தனையே இல்ல. வித்தவுட் எனி கண்டிஷன், வித்தவுட் ஒபேயிங் த லா. நியாயப்பிரமாணமே இல்லாம, உன் கிரியையே இல்லாம, உன் நற்கிரியையே இல்லாம, உன் கீழ்ப்படுதலே இல்லாம நீ சுதந்திரிக்க முடியும். ஒரே ஒரு நிபந்தனை, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் சொல்லலங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மார்க் 9:23 எடுத்து படித்து பாருங்க. மத்தேயு 17:20 படித்து பாருங்க. விசுவாசம் உன்னை தேவனாக செயல்பட வைக்கிறது. அததான் இங்க சொல்றாரு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவன். ஏன்? தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். இட் இஸ் நாட் நல்லா. ஏன் நம்ம எல்லாம் அதுலதான் ஏமாந்து போறோம்? விசுவாசம் என்பது இருதயத்தில் உருவாவது, மனதின் எண்ணங்கள் மாற்றப்படுவது. ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படிதான் வாழ்வான். அதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? மத்தேயு 9:29 உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. அந்த 8:13 100க்கு அதிபதினா, நீ விரும்பினபடி உன் விசுவாசத்தின்படி நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். விசுவாசம் விசுவாசம் என்று சுவிசேஷம் ஃபுல்லா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். விசுவாசம் எப்படிதான் வரும்? மனதின் எண்ணங்கள் எப்படிதான் மாற்றப்படும்? தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கண்டினியூஸ். இங்கேயும் சொல்றாரு ஹியரிங். வாட் இஸ் ஹியரிங்னா? தொடர்ந்து கேட்பது. தொடர்ந்து கேட்பது தான் ஹியரிங். ஹியர்ட் இல்ல. ஒரு நாள் நேத்து நான் கேட்டேன், நேத்து சுகத்தை பெற்றுட்டேன் இல்ல. இன்னைக்கு கேட்டாதான். இன்னைக்கு நான் 1992 ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், பைல்ஸ் வியாதியில இருந்து சுகமாகிட்டேன். முடியுமா? 2003 என் மனைவிக்கு கேன்சர் வியாதி. அது உதவிச்சா? உதவல. அன்னைக்கு தியானித்ததுதான். அந்த சமயத்துல நாங்க ஆண்டவர் சமூகத்துல வேத வசனத்தை தியானித்ததுதான். தேவ வார்த்தை என் மனைவியோடு பேசினதுதான் சுகத்தை கொடுத்தது. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. விசுவாசித்தவளே அப்படின்னு என்ன? தேவ வார்த்தையை இருதயத்தில் கேட்டவளே, இருதயத்தில் வெளிச்சத்தை பெற்றவளே, மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு எண்ணங்கள் மாற்றப்பட்டதே, பாக்கியவதி பாக்கியவான். அததான் ஆண்டவர் கூட சொல்றாரு ஒரு இடத்துல. நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 11 நினைக்கிறாங்க. ஒரு ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொல்லுவா, உனக்கு பால் கொடுத்த அந்த மரியாள் ரொம்ப பாக்கியவான் என்று சொல்லுவா. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்ளுபவர்களே. அப்படின்னா என்னங்க? யுவர் ஹார்ட் ஃபுல் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அதனாலதான் இங்க நீதிமொழிகள் 4:20-22 படிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? எல்லா காவலோடும் அப்படின்னு உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் அங்க இருந்தா வரும். பரலோகத்திலிருந்து தொப்புன்னு உழாதுங்க. கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாரு. அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அவர் கொடுப்பதெல்லாம் வார்த்தையை அனுப்பி, அந்த வார்த்தை உன் வாயிலும் இருதயத்திலும். ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார் ரோமர் 10. தேவ நீதியை பற்றி சொல்வது எப்படி அந்த நீதியில வாழ முடியும், பெற முடியும் என்பதை சொல்லுகிறார். அதுவே அது ஆரம்பம் எப்படியோ அப்படிதான் முடிவு வரை. கொலோசியர் 2:6 பாருங்க. அங்க அது எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுதான். இங்க எபிரேயர் 4:2 அது விசுவாசம் இல்லாதபடி நான் சுதந்திரிக்கலன்றாரு. அததான் 3 சொல்றாரு. அவர்கள் கீழ்ப்படியாமினாலே அவிசுவாசத்தினாலே மரித்து போனார்கள், சுதந்திரிக்கவில்லை என்று அதை சொல்லிட்டுதான் இங்க சொல்றாரு. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. தேவன் நம்மை எச்சரிக்கிறார்.
ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு பண்ணினபடியினால அவங்க சுதந்திரிக்கல. வாக்கு பண்ணினதை விசுவாசிக்கிறது நம்மை சார்ந்ததாய், அதாவது நமது எண்ணங்களை மாற்றுவது நமது வேலையாய் இருக்கிறது. எப்ப மாற்ற முடியும்? மனதின் எண்ணங்கள் வேத வசனங்களால் நிரப்பப்பட வேண்டும். இருதயத்தின் நினைவுகள் தேவன் நினைவுகளாய் மாற வேண்டும். அதனாலதான் கொலோசியர் 3:16 என்ன சொல்றாரு? Let the word of God dwell richly. அப்படிதானே? பரிபூரணமாய் தமிழ் அங்க என்ன ரிச்லி என்றாரு. தேவ வார்த்தை பரிபூரணமாய் உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? உங்கள் நினைவுகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். உன் இருதயத்தின் நினைவுகள் பரிபூர்ணமாய் தேவனுடைய வார்த்தை நினைவாய் இருக்க வேண்டுமானால் இருதயத்துல அது வாழ வேண்டும். டுவெல் ரிச்லி அப்படின்னு என்ன? நான் இந்த வீட்டுல வாழ்றேன்னா இங்க டுவெல் பண்றேன்னா வாழ்றேன்னு அர்த்தம். தேவனும் தேவ வார்த்தையும் நம் இருதயத்தில் தங்கி தரிக்கவில்லை, வாழுது. வாழுவதற்கு நான் அதை தியானித்து என் இருதயத்தை நிரப்ப வேண்டும். அதனாலதான் 1 யோவான் 2:14 என்ன சொல்றார் வாலிபர்களை குறித்து? அவர்கள் ஜெயித்தவர்கள், அவர்கள் பலவான்கள். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை அவர்களில் நிலைத்து இருக்கிறது. கேட்டு மறந்து போகிறவர்கள் அல்ல, தொடர்ந்து உற்று நோக்கி பார்த்து தொடர்ந்து பேசி அதை தங்கள் இருதயத்தில் நிரப்பி அதை நிலைத்திருக்க பண்ணி மறந்து போகிறவர்களாய் இராதபடிக்கு அதன்படி வாழ்கிறவர்கள் என்று யாக்கோபு 1:25-24 நீங்க வாசித்து பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்துல. அது நம்முடைய அனுபவமாக வேண்டும். அதற்கு மாறாக வேதவசனம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டான்னு இன்னைக்குதான் ஒரு பிரசங்கம் கேட்டேன். இது ஐயா நீங்க கேட்டது உங்கள் விசுவாசம் எப்ப மாறும்? ஆண்டவர் உங்களோடு பேசு. எப்பொழுது பேசு? தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்கள் ஆவியிலே. அதுதான் தியானம் என்று சொல்லுகிறார். எண்ணங்களை மாற்றாம எதிர்பார்க்கவே முடியாது. எண்ணங்களை மாற்றுகிறவன் தான், எண்ணங்களை மாற்றுகிறவன் தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். தேவ எண்ணமாக அப்போ உங்க வழி எப்படி இருக்கும்? தேவ. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், பூமியில நீங்க பரலோகத்துல வாழ போறீங்களா, நரகத்துல வாழ போறீங்களா? இது நம்மை சார்ந்தது. நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் பரலோக வாழ்வை வாழ வேண்டியவர்கள் பூமியிலே நரக வாழ்வை வாழ்வார்கள். நாம் தெரிந்தெடுத்து எண்ணங்களை மாற்றினோமானால் பூமியிலே பரலோக வாழ்வை வாழ்வோம். தெளிவாக நமக்கு அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிப்பதற்கு தான் மனதின் எண்ணங்களை மாற்றுகிறோம். நாட் ஃபார் கோயிங் டு ஹெவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் பிறந்தவர்கள், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அத்தனை பேரும் 2ஆம் மரணம் அவர்களுக்கு இல்ல. அவர்கள் நிச்சயமாக அவர்களோடு இருப்பார்கள். ஆனா இந்த உலகத்துல நாம் வாழுகிற காலத்துல பரலோகமா நரகமா எந்த வாழ்க்கை அனுபவிக்க போவோம்? நம்மை சார்ந்தது. இத சொல்லும் பொழுது உடனே சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும். வேத வசனத்துல போட்டிருக்கு பிரதர், உபத்திரவத்தின் வழியாய் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். நான் ரீசெண்டா ஒரு ஃபியூனரல் போயிருந்தேன். ஒரு பெரிய தேவதாசர் ஒரு மரித்து அவருடைய ஃபியூனரல்ல இன்னொரு பெரிய தேவதாசர் பேசும் பொழுது இது ரொம்ப அழுத்தி சொல்றாரு. நான் மனசுல ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் அவங்களாம். என்ன சொல்றாரு? இந்த வியாதி உபத்திரவம் எல்லாம் இதன் வழியாக நீங்கள் பரலோக ராஜ்யம், இது இல்லைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்ற. என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஏன்? பிசாசானவன் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கினான். வேத வசனம் சொல்லுது. ஆமா பிரதர் சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன உபத்திரத்தை சொல்லுது? ஆண்டவர் வியாதியை சுமந்த பின்பு நீ வியாதியோடு இருப்ப,
அவர் சிலுவையில் செய்த காரணத்தினால் உன் வயசு பூரண வயசாகும், நீடித்த ஆயுசோடு உன் முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய். இதெல்லாம் அவர் சொல்றது. அதுக்கு மாறா ஏதாவது ஒண்ணு செஞ்சா அது அவர் செய்வாரா? அவர் 2 சுபாவம் அவருக்கு இருக்கா? உனக்கு நன்மையும் கொடுக்கணும், தீமையும் கொடுக்கணும்னு. இல்லங்க. இது வியாதியை அவர் சுமந்த பின்பு, வியாதியோடு வாழ்வது தேவன் கொடுக்க உபத்திரம், நீ பரலோக ராஜ்யம் போறக்கு அது வழின்னு சொல்லுது சுத்த பொய். அது வேத வசனம் யார் சொன்னாலும் சரி. எனக்கு வேண்டப்பட்டவர்களா இருக்கலாம், பெரிய ஊழியர்களா இருக்கலாம். சுத்த பொய். I was so much disturbed in my spirit that day. அன்னைக்கு நைட் தூங்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் ஓடி வந்தது. இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. எவ்வளவு பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. வியாதியை சுமந்து தீர்த்தேன் என்றால் தீர்த்தார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, பாவங்களை எல்லாம் நீக்கி, வியாதிகளை எல்லாம் நீக்கினார் என்றால் நீக்கினார். அது தேவன் சொல்லுகிற வார்த்தை. அது தேவனுடைய சாட்சி. அது தேவனுடைய விசுவாசம். வேறு விதமாய் இருக்க முடியாது. அதை சுமந்தவர் உனக்கு வியாதியை கொடுப்பாரா? ஏன் சுமந்தாரு? நீ வியாதி இல்லாமல் வாழும்படி. ஏன் பாவமானார்? நீர் பாவம் இல்லாமல் நீதியாய் வாழும்படி. ஏன் தரித்திரரானார்? நீ ஐஸ்வரன். நல்லா படித்த அதாங்க கிருபை. உபத்திரவம் என்று சொல்றார் பவுல். என்ன சொல்றார் அந்த இடத்துல? அவருக்கு என்ன உபத்திரம் வந்தது? அவர் சரீரத்தில் வியாதி இல்லவே இல்லை. என்ன? போகும் இடமெல்லாம் இந்த கிருபையின் சுவிசேஷம், நியாயப்பிரமாணமே இல்லாத நீதி, உன் கீழ்ப்படுதலே இல்லாத நீதி, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு சகல பரிபூர்ணத்தில் நீ வாழ்வாய் என்று சொன்னாரு. அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். அப்படிதான் சொல்றாரு. அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் என்ன கல்லால அடிச்சாங்க, செத்தவனா போட்டு போனாங்க. எல்லாம் எனக்கு வந்த உபத்திரவம் சுவிசேஷத்தின் நிமித்தம். வேற காரணமே இல்ல. அவர் ஜெபிக்கும் பொழுது அதான் சொல்றாரு, எனக்காக ஜெபிங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறார். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்கு எதிர்ப்பு, கல்லடிதான். யாரு? இந்த மதவாத யூதர்களால. அவருக்கு ஆனா அதுல அவர் உறுதியா, அதுலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அதை கூட என் கிருபை மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறார். நீ கவலைப்படாத, அது இருக்கான மேற்கொள்ளும். இந்த உபத்திரவங்களை தான் அவர் சொல்லுகிறாரே அல்லாமல் இயேசு சுமந்ததை உபத்திரவம் என்று சொல்லவில்லை. சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டவர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், தேவன் நாமத்திற்கு நீங்க வைராக்கியமாய் இருந்தீங்கன்னா உபத்திரவம் உலகத்துல உண்டு. அததான் சொல்றாரு, உங்களுக்கு உலகத்திலே ஏன்? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். நீங்க உலகத்தாரா இருக்க வரைக்கும் அந்த உபத்திரம். என்ன உபத்திரம்? நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அவனுங்க உன்னை அடிக்கிறது, உங்களுக்கு எதிரா பேசுறது. ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலக, அதுவும் உங்களை மேற்கொள்ளாது. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆனா இங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் போது என்ன சொல்றாரு? தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கும். இது ஒரு கேள்வி வரும். தீங்கு நாள் 12ல சொல்லிட்டு 13 நான் ஒன்னும் உங்களுக்கு எடுக்கல. ஆரம்பமே என்ன சொல்றாரு? ஆகையால் உங்களுக்கு இந்த அசுத்த பிசாசின் ராஜ்யத்தோடு போராட்டம் இருக்கிறபடியால், எங்க பரிசுத்தவான்களோடு தான் அவன் போராடுவான். அசுத்தன் போராடுகிறது பரிசுத்தவானோடு. 2 ராஜ்யமும் என்ன ராஜ்யம்? கண்ணுக்கு புலப்படாத ராஜ்யம், கண்ணுக்கு புலப்படாத யுத்தம். கண்ணுக்கு புலப்படாத யுத்தத்திற்கு கண்ணுக்கு புலப்படாத ஆயுதம் தேவனுடைய சத்தியம். அததான் சொல்றாரு. அதனாலன்னு சொல்லிட்டு, ஆகையால் தீங்கு நாளில் அவனை எதிர்க்கும்படி, இந்த ஈவில் டே, அததான் சொல்ல வராரு. ஈவில் டே என்பது கட்டாயம் உண்டுன்றாரு. இல்லேன்னு சொல்லல. ஆண்டவரே சொல்றாருல, உபத்திரவங்கள் உண்டு. வியாதி எடுக்காதீங்க, வியாதியை சுமந்துட்டாரு. தரித்திரத்தை எடுக்காதீங்க, சுமந்துட்டாரு. பாவ அடிமைத்தனத்தை எடுக்காதீங்க, ஆண்டவர் சுமந்துட்டாரு. ஆனா இதை சுமந்துட்டாருன்னா அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், மனம் மாற்றப்படணும், இருதயம் விசுவாசிக்கணும். அதுவும் இருக்கு. அது உங்க தவறு. ஆனா உபத்திரவங்கள் உண்டு.
நீங்க எண்ணங்களை ஜெயித்தவர்களாக மாற்றிக்கொண்டீர்களானால் நீங்க ஜெயிப்பீங்க. உபத்திரத்தை கொண்டு ஆமா உபத்திரம் உண்டுன்னு வேதவசனமே சொல்லுது, உபத்திரம் உண்டுன்னு வேதவசனமே, அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அததான் அவர் சொல்றாரு. ஏன்? இது கொடுப்பது ஆண்டவர் அல்ல. முதல்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த உபத்திரத்தை கொடுப்பது சோதனைக்காரன். தேவன் ஒருவனையும் சோதிப்பவன் அல்ல. சூழ்நிலையை உங்களுக்கு விரோதமாக கொண்டு வருகிறவன் சோதனைக்காரன். ஆண்டவர் படுத்த அயர்ந்த நித்திரையா இருக்கார் படகுல. அலை வருகிறதுங்க. யாருங்க கொண்டு வந்தா? சோதனைக்காரன். ஐம்புலனால எண்ணங்கள் மாற்றப்படாதவர்கள் ஐயோ அழிந்து போகிறோம். நாங்க எண்ணங்கள் புதிதாக்கப்பட்ட கிறிஸ்து என்ன பண்ண, இயேசு என்ன பண்ணாரு? இறையாதே அமைதலாயிரு. ஏன்? அவர் கொஞ்சம் கூட பதஷ்டப்படல. ஏன்? அவருடைய எண்ணம் வேதவசனம். ஏன்? அவர் வேத வசனத்துல அவ்வளவு சோக்கா இருந்தார். இந்த 4ஆம் அதிகாரம் அவர் ஆரம்பமே பாருங்க. ஆரம்பம் விட்டுருங்க. 12 வயசுலயே பாருங்க. நான் பிதாவுக்கு அடுத்தவள் இருக்க வேண்டும் என்று வேத வசனத்துக்கு நேரம் செல்லும் முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கலாம். அட் 12 இயர்ஸ் அவர் பேசின ஞானம் என்னங்க? வேத வசனத்தை அப்போ சிறு வயதிலிருந்து வேத வசனத்தை கற்று தேறினவர். 40 நாள் உபவாசத்துல வேத வசனத்தையே தியானித்தாரு. வாயை திறக்கிறார், வேத வசனம் தான் வருது. soaked in the word. அப்போ அவர் எவ்வாறு அந்த சோதனை எல்லாம் மேற்கொண்டார்? எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி. அதற்கப்புறமும் பாருங்க, அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அவங்க இடரல் அடைகிறாங்க. இவன் நம்பூருக்காரன் தச்சனுடைய மகன், அவங்க சகோதரன் சினமோடு இருக்காங்க. அப்பவும் ஆண்டவர் சொல்றதெல்லாம் என்ன? வேத வசனத்திலிருந்து எடுத்து காமிக்கிறார். நாகமான் சுகமானது, எலிசா தீர்க்கதரிசி, அது ஒவ்வொரு உயிரோடு எழுப்பின காரியம் எல்லாமே அவர் எல்லாவற்றையுமே வாயை திறந்து கிரிட்டிக்ஸுக்கு பதில் கொடுத்தாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் அவர் வாயில் இருந்து வந்தது கிருபையுள்ள தேவனுடைய வார்த்தை தான். ஏங்க? அதனால நிரம்பி இருந்தார். தீங்கு நாள், சோதனை நாள் வந்தது. சோதிக்கிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் யாருங்க? இந்த தீங்கு நாள், இந்த சோதனை நாள், உபத்திரத்தினால் உண்டு என்று சொன்னாரே, அதிலிருந்து தப்புகிறதற்கு நம்மை போக்கு உண்டு பண்ணுகிறவரா. நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அது நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்லங்க, அதை எஸ்கேப் பண்றதுக்கு தான் சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறார். அங்க பாருங்க, மனுஷருக்கு 13 நான் வாசிக்கிறேன். நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூட கொடுக்க மாட்டார். இவங்கெல்லாம் அனுமதிக்கிறான்றாங்கல்ல. இல்ல பிரதர், ஆண்டவர் அனுமதிக்கிறார் வியாதிய. இல்ல பிரதர், ஆண்டவர் இது மாதிரி உன் வாழ்க்கையில அவர் அனுமதிப்பவர் இல்லைங்க, இடம் கொடுக்கிறவர் அல்ல. அவர் என்னதான் சோதனையை தாங்கி அதை மேற்கொள்ள, தப்பித்துக் கொள்ள போக்கை உண்டு பண்ணுகிறார். வேதவசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி அவர் போக்கை கொடுத்திருக்கிறார். அதை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எண்ணங்களை அவைகளால் தரித்துக் கொள்ளுங்கள். மனதின் அறையை கட்டிக் கொள்ளுங்கள். விழிப்புள்ளவர்களாயிருங்கள். அந்த உணர்வோடு, நீங்கள் யார் என்ற உணர்வோடு உங்கள் மனதின் எண்ணங்கள் இருக்கட்டும். அதுதான் ஒரு சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை சோதனை நாளில் மேற்கொள்ள வைக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. சோதனை என்பது எல்லாத்தையும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்றே பேதுரு சொல்கிறார். வாங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாரு? தங்கத்தை விட, கோல்டை விட பிரஷியஸ் எதுவான்? நம்முடைய விசுவாசம். அது சோதிக்கப்படும். முதல்ல யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. 12ஆம் வசனம், 9 இல்ல, 12ஆம் வசனம். யாக்கோபு 1:12 சொல்றாரு, சோதனையை சகிக்கிறன மேற்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று
சோதனையை ஜெயித்தாதாங்க உத்தமன். விசுவாசத்துல உத்தமமா நின்னீங்கன்னா அந்த விசுவாச சோதனையில வெற்றி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவோம். அப்படின்னா என்னங்க? இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா மன உறுதியா எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். அத விசுவாசத்துல அத சகிக்கிறதுனா என்ன? மன உறுதி. என்டியூட் மன உறுதி. மனதில் உறுதி, திட மனம். தேவ வார்த்தையில இருந்தீங்கன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அததான் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு தான் இந்த பொய்க்கும் உண்மைக்கு நடக்கிற போராட்டம் தான் சோதனை. அந்த சோதனை தான் விசுவாச சோதனை. எவனும் நான் தேவன் என் விசுவாசத்தை சோதிப்பவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர். பொல்லாங்கனுடைய கிரியை வைத்து நம்மை சோதிப்பவர் அல்ல. அவர் ஜோதிகளின் பிதா. நன்மையான ஈவுதான் அவர்கிட்ட இருக்கிறது. வேற்றுமை தீமையின் நிழல் கூட அவர்கிட்ட இல்ல. ஒரு சின்ன ஷேடோ கூட இல்லைன்ட்டாரு 17ஆம் வசனத்துல. அததான் இங்க என்ன சொல்றாரு? ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் அவனவன் மனதை மறுரூபமாக்காதபடியால் இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஏன்? எப்படி இழுப்புண்டு, எப்படி சிக்குண்டு? அது அழகா சொல்றாரு. இச்சையானது எப்படி? அவன் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக எதிராக சுகமானா என்று சொல்லும் பொழுது, வியாதியாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நீ உன் வாயில பேசி அதை இருதயத்துல கற்பந்தரிக்கிற. பாவத்தையும் அப்படிதான். எனக்கு ஆக்கனை தீர்ப்புண்டு நான் பாவி என்று சொல்லி அதை கற்பந்தரித்து அதை நீ பிறப்பிக்கிறாய் என்று சொல்லுகிறார். நல்லதோ கெட்டதோ இருதயத்துல எதை நீ பிறப்பிக்கிற? எதை கற்பந்தரிக்கிற? எதை கற்பந்தரிக்கிற? தேவனுடைய வார்த்தையை கற்பந்தரிக்கிறனா தியானம். மனதின் எண்ணம் மாற்றப்படும், இருதய விசுவாசம் வரும். அதுதான் பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறார். அதேதான் நீங்க 1 பேதுருக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப சொல்லுவாரு. விசுவாசத்தை கொண்டு தேவன் பலனத்தினாலே அதான் சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எது? நம்முடைய ரட்சிப்புல. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. அப்படிதானே? கொஞ்ச காலம் பலவித சோதனைகளால். கொஞ்ச காலம் பாட எங்க சொல்றாரு? 2 கொரிந்தியர் 4:17-18 நம்ம வாசிக்கிறோம். கொஞ்ச காலம். யோபுக்கு நடந்தது கொஞ்ச காலம், லெஸ் தென் a year. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் அதை தான் எடுப்பாங்க. கொஞ்ச காலம் அவன் சோதிக்கப்பட்டான் சத்ருவால. ஆண்டவர் சோதிக்கல. அப்பமா அவன் அனுமதி பெற்று வந்தான். இப்ப அவன் அனுமதி பெறக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போகவே முடியாது. இன்னைக்கு சில பேர் சொல்லிக்கிறாங்க, அவன் சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான. ஐயா, அவன் ஆண்டவர் சமூகத்துக்கே போக முடியாதுங்க. இயேசுவின் ரத்தம் அங்க இருக்கு. அவன் எங்க போக முடியும்? கதறுவான். பக்கத்துல அங்க மர்சி சீட்ல கிருபாசன தண்டையில இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. அதனாலதான் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அவன் போய் அதுக்கு முன்னால குற்றம் சுமத்து கொண்டிருந்தான். வானத்திலிருந்து உழுகிறதை நான் கண்டேன், ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார் லூக்கா 10:19. அப்ப பாருங்க, தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் உத்தரவே கிடையாது. உத்தரவே கிடையாது. ஆனா பொய் தான். உத்தரவோட வரல. அந்த பொய், நான் உத்தரவுப்பட்டு வந்திருக்கேன் சந்தர் சிங், உன்னை சோதிக்கிறதுக்கு உத்தரவுப்பட்டு வந்திருக்கேன். அம்மா உனக்கு ஹார்ட் டிசீஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். யார் மூலமா? ஒரு உபதேசியார் வந்து என்கிட்ட சொல்லுவார். ஐயா, தேவன் மனுஷன் சொல்றான், வேதவசனம் அப்படி இருக்குது போலியே அப்படின்னு சத்தியத்தை அறியாம ஏற்றுக்கொண்டா அந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா இங்க வேதவசனம் என்ன சொல்லுது? ஒருவரையும் அவர் சோதிப்பதல்ல, சோதனையை மேற்கொள்ளுகிற போக்கை உண்டு பண்ணுகிறவர். இங்க என்ன சொல்றாரு? கொஞ்ச காலம் உங்களுக்கு இருக்கும். ஆனா வேத வசனம் உங்களில் இருந்தா அதை நீங்க மேற்கொள்ளுவீங்க. அதுதான் சொல்றாரு. விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும் என்ன அர்த்தங்க? சத்தியமா பொய்யா? சத்தியம் சொல்லுது எனக்கு வியாதி இல்ல, நான் சுகமானேன்னு. பொய் சொல்லுது நீ விழுந்து போன உலகத்துல வாழ்றட, பரலோகம் ஒன்னும் போல, உன் சரீரம் ஒன்னும் மீட்கப்படல, ஆகவே வியாதி வரத்தான் செய்யும்.
அப்படின்னு பொய். வேத வசனத்தை எடுத்து திரித்து சொல்லுபவன். நான் விழுந்து போன உலகத்துல வாழல, நான் கிறிஸ்துவுக்குள், அவர் என் மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன், ஐ அம் an ambassador here only. அங்க இந்த பயம் வராதபடிக்கு, வாதை தொடாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடி உன்னதமான பரலோக தேவனின் பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கேன். ஆகவே இந்த பொய்யை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விழுந்து போன உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. நாமோ சத்தியம் உள்ளவருக்குள், அப்படின்னு என்ன, சத்தியத்துக்குள். சத்தியம் பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது, அவைகளுக்கு நீ தூரமாவாய், உன் கண்களால் காண்பாய், அது உன்னை அணுகவே அணுகாது. இது சத்தியம். அந்த சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இதுதான் சோதனை. உலகம் வேதவசனத்தையே திரித்து வந்து சொல்லுகிறது. என்ன சொல்றான்? உன்னை சோதிக்கிறதுக்கு தேவன உத்தரவு கேட்டு, சிலுவைக்கு முன்னால நடந்ததெல்லாம் சொல்றான். உத்தரவு கேட்டு இப்போ உன்னை சோதிக்கிறான். ரைட், ஆண்டவர் உனக்கு துன்பம் கொடுக்கல, ஆனா ஆண்டவர் அனுமதித்தார். ஆண்டவர் வியாதியை அனுமதித்தார். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உனக்கு அனுமதித்தார் என்று சொல்லுகிறது சுத்த பொய். சகலவற்றையும் அவர் நன்மையாக மாற்றுவார். சகலமும் நன்மை அல்ல, சகலமும் நன்மை அல்ல. தீங்கு நாளில் அவன் தீமையை கொண்டு வருகிறான் என்றால் நம்முடைய தவறான எண்ணம். அதனாலதான் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுவோம். என்ன வர்க்கம்? சத்தியம்தான். ஃபுல்லா நம்ம அதை எடுத்து பார்க்க போறோம். இப்ப நன்றாக புரிந்து, ஏன் இதை நான் சொல்ல வரேன், இது ரொம்ப முக்கியமான சத்தியம். வில்லியம்ஸ் பிரதர் இங்க வந்திருக்காரா தெரியல, 2 வாரத்துக்கு முன்னால என்ன கேட்டாரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாரு, அதை எனக்கு அனுப்பி வைத்தாரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் வாழ்க்கையில வந்த உபத்திரம் பிசாச அனுமதி கேட்டு வந்துச்சான். ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாராம். அது நடந்ததா இவர்கிட்ட சொன்னதா அவர் சொல்றாரு அந்த மெசேஜ்ல. அவங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரர், அவங்க பேரை நான் சொல்ல முடியாது. ஆனா சத்தியம் என்ன சொல்லுகிறத சொல்லதான் என்ன அழைத்திருக்காரு. சத்தியம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர்லன்னா சோதிக்கிறவனுக்கு அனுமதி கொடுப்பாரா? அவன் பக்கத்துல கூட போக முடியாது. இப்போ யோபுவின் காலத்தில் நடந்தது. தேவதூதர் போகும்போது இவனும் போய் நின்னானா. நீதியின் ஊழியக்காரன் போல ஒளியின் வேஷத்துல போனான். கொரிந்தியர்ல சொல்றாரு பவுல், அத மாதிரி போய் நின்னானா. இப்ப போக முடியுமாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாழ தள்ளப்பட்டு போனான். சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆனா இதுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தான் இன்னைக்கு. ஆமா பிரதர், சத்துரு சோதிக்காம சத்துவ முற்றிலும் அழிச்சிட்டான்னு சொல்றீங்க, அவன் சோதிக்க வருவான்னு சொல்றீங்க, அவன் பொய்யோட வருவான். ஐயா, அவன் அழிக்கப்படல. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே. அப்போ இப்ப அவனுடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 15-16 வசனத்துல, உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவனை சைபராக்கினார். அப்படின்னு என்ன? வல்லமை இல்ல, உரிமை இல்ல. ஆனா இன்னைக்கு யார் மேல உரிமை இல்ல? மறுபடியும் பிறந்த என் மேல, உங்க மேல. ஆனா என்ன பண்றான்? உரிமை கொள்வதற்குத்தான் உங்க மனதை பிடிக்க இரவும் பகலும் வகை தேடி சுற்றி திரிகிறான். உரிமை இல்லாதவன் உரிமை கொண்டாட மனதை பிடிக்க முயற்கிறான். உங்க மனதை பிடிச்சுட்டானா அவன் அங்க இருந்து கிரியை செய்ய ஆரம்பி. அவனுக்கு நல்லா தெரியும் உன் மனதின் நினைவில் எப்படியோ, உன் விசுவாசம் எப்படியோ. தேவ உத்தரவோடு வருவான்னு நீ விசுவாசித்தினா, என் பொய்ய நம்பிட்ட, ரைட், நான் உள்ள வந்து 1-2 பாத்துறேன்டா, நீ பரலோகத்துக்கு போ. இந்த உலகத்துல உன்னை தாட்டு வரட்டி உன்னை என்னுடைய நரகத்தை அனுபவிக்க வச்சிடறனால அவனுடைய எண்ணமெல்லாம் தீய எண்ணம். நீ பரலோகத்துக்கு போற, அவனால நீ ஒன்னும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த உலகத்திலேயா அவனுடைய வாழ்க்கை, அவன் வாழ போறான்ல, அழியாத அக்கினி கடல், அவியாத அக்கினி கடல், அந்த நரகத்தின் அனுபவத்தை பூமியில நாம அனுபவிக்க எண்ணங்களை பிடிக்க வேத வசனத்தையா
கிறிஸ்தவர்களை பிடிக்கிறதெல்லாம் வேத வசனத்தை புரட்டி தான். வேத வசனத்தை குறித்து வெளிப்பாடு இல்லாதபடியினாலே, ஐம்புலன் உணர்வினாலே, மனதின் எண்ணங்கள் மாற்றப்படாத போதகர்களாலே, உபத்திரவத்தின் வழியாய் உத்தரவு பெற்று வருவான். தேவன் தான் உத்தரவு கொடுத்தாரா உனக்கு வியாதிக்கு? தேவன் தான் உன்னை 50 வயசுல சாவறதுக்கு, உன் மனைவி சாகறதுக்கு, உன் குழந்தை 15 வயசுல சாவறதுக்கு, 1 வயசுல தேவன் சுத்த அபத்தம், சுத்த பொய். தேவன் நன்மை 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 தான் அவட்டவும், தீமையின் நிழல் கூட இல்ல. நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர்கிட்ட தீமையின் நிழலே இல்லைன்னா என்ன அர்த்தங்க? எல்லாமே அவனிடத்திலிருந்து தீமை, நன்மையா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 எடுத்து படித்து பாருங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடி, அப்ப யாரு தீமை செய்தது? பிசாசு. பிசாசின் பிடியில் அகப்பட்ட, பிசாசுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் யூதர்கள் தான். அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது மேன்மையாமே. ஆனா அதை அவங்க பிடிக்கல. உடன்படிக்கையின் வார்த்தைய நாங்க உடன்படிக்கையின் மக்கள் என்று ஏற்றுக்கொள்ளல. அந்த எண்ணத்தினால் அவர்கள் எண்ணங்கள் மாற்றப்படவில்லை. பிசாசின், அதனால சொல்றாரு 18 வருஷமாய் சிறைப்படுத்தியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்றாரு. ஏன் எண்ணங்கள் மாற்றப்படல? இவர் வந்து அதை விடுதலையாக்குவதை பார்க்கிறோம். நன்றாக புரிந்து, அதான் இங்க என்ன சொல்றாரு? தேவன் ஒருவரை சோதிப்ப. இங்க என்ன சொல்றாரு? அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்களுக்கு புகழ்ச்சி மகிமை கனம் உண்டாகிருந்து. அடுத்த வருஷம் சொல்லிட்டு போறாரு, நேரம் இல்ல, நீங்க வாசித்து பாருங்க. காணாமல் இருந்தும், அவரை தசியாமல் இருந்தும், வேத வசனம் சொல்லுகிறத பார்க்க முடியல, எதிர்மாறான சூழ்நிலை. இந்த கார்னல் மைண்ட் பொய்ய சூழ்நிலை அனுபவத்தை பார்த்து, ஐம்புலன் சொல்வதை பார்த்து அதை தான் விசுவாசிக்க சொல்லுது. ஆனா உள்ளான மனம், உள்ளான இருதயம், உள்ளான ஸ்பாவம் தேவ வசனத்தை ரெண்டுக்கும் நடுவுல ஒரு போட்டி. அதுதான் விசுவாச யுத்தம். இது இருதய நினைவு, மனது நினைவு, எது நீங்க சொன்னாலும் சரி, அதில் நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தில் வேத வசனத்தினால் நிறைந்து இருக்கிறவன் மூளை அறிவில் இல்ல, இருதயத்தில் நிறைந்து இருக்கிறவன், அவன் வாயை திறந்தா வேத வசனம் தான் வரும். அவன் தான் ஜெயிக்க முடியும். அதை தான் தரித்து கொள்ள சொல்லுகிறார். தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்களா? என்ன சத்தியத்தை, நானே சத்தியம், சத்தியத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எங்க தரித்துக் கொள்ளுங்க? மனதிலே, இருதயத்திலே தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். இன்னும் மனித நினைவு, உலக நினைவு, உலக விசுவாசத்தின்படி வாழ்ந்தோமானா அவனுக்கு கொண்டாட்டம். ஆனா எந்த நினைவு? தேவ நினைவு, தேவ எண்ணம், தேவ விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கிறது. நீதிமான்னா நான் செய்யற கிரியினால் அல்ல, தேவன் செய்த கிரியையினால் என்று வேத வசனம் சொல்லுகிறதே, அதை விசுவாசித்து நீதிமான். சுகமும் அதே மாதிரிதான், வெற்றியும் அதே மாதிரிதான். தேவ வார்த்தையை மாத்திரம் சார்ந்து விசுவாசிக்கிற விசுவாசம், எண்ணங்கள், அதுவே வெற்றி தரும். உங்கள் விசுவாசமே உலகத்தின் உபத்திரவங்களை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி என்ன என்பதை நீங்கள் தொடர்ந்து எங்களோட பேசிக் கொண்டிருக்கீங்க. நீங்க எங்களை அழைத்தது வெற்றியாக வாழ்வதற்கு, ஆளுகை செய்து வாழ்வதற்கு. அதை எப்பொழுதும் எங்கள் மனதில் வைத்து, நாங்கள் தோல்வியாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் மற்ற காரியங்களால் அடிமைப்படுத்தப்பட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மற்ற காரியங்களை, உலக காரியங்களை அடிமைப்படுத்துகிறவர்கள், உலகத்தின் உபத்திரவங்களை மேற்கொள்ளுகிறவர்கள் என்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் உம்முடைய வாசனை வீச பண்ணுகிற அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்தபடியால், போக்கை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணினபடியால்
உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஐயா. Thank you, sister. Amen. Praise Lord.